சென்னையில் கடற்கரை செங்கல்பட்டு மார்க்கத்தில் 5வது நாளாக மின்சார ரயில் சேவை பாதிப்பு நீடிப்பதால் பயணிகளின் அவதி தொடர்கிறது. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல இன்று முதல் மேலும் 49 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே அறிவித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் வினீஷ் இணைந்திருக்கிறார். வினீஷ், ஏற்கனவே 44 ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருந்துச்சு. இப்ப மேலும் 49 ரயில்கள் ரத்துனா மொத்தமாகவே 90% மேல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கா? கள நிலவரம் என்ன வினீஷ்? தொடர்ந்து 4வது நாளாக 5வது தினமாக புறநகர் ரயில் சேவையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. 264 இருந்த ரயில் சேவை நேற்று வரை ஒட்டுமொத்தமாக 164 ரயில் சேவைகள் இயக்கப்பட்ட நிலையில் இன்றுடன் 115 ரயில் சேவைகள் மட்டுமே இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நெரிசல் மிகுந்த நேரங்களில் 15 நிமிடங்களுக்கு ஒரு ரயில் சேவை என்ற அடிப்படையில் தற்பொழுது ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதால் அன்றாட வாழ்க்கையில் பெரும்பாலான இடங்களில் செல்லக்கூடிய பெரும்பாலான பொதுமக்கள் ரயில் நிலையங்களில் காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக வரக்கூடிய ஏப்ரல் 5ஆம் தேதி வரை, அதாவது 1.5 மாத காலத்திற்கு ஒட்டுமொத்தமாக 89 புறநகர் மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் தெற்கு ரயில்வே தரப்பில் இருந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிக்னல் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவது, அதே போல ஒரே நேரத்தில் தண்டவாளங்களில் ரயில்கள் கடக்கக்கூடிய சூழ்நிலை காரணமாக ஆங்காங்கே தண்டவாளங்களில் ரயில்களும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒருபுறம் இருந்தாலும் கூடுதலாக மின்சார ரயில் சேவைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது எக்மோர் சென்ட் தாமஸ் மவுண்ட் இடையே, கூடுவாஞ்சேரி மற்றும் செங்கல்பட்டு இடையே இஎம்யூ ஷட்டில் சேவைகள் இயக்கப்படுவதாகவும் இந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இருக்கப்படக்கூடிய ஏசி புறநகர் ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாகவும், கும்முடிப்பூண்டி தாம்பரம் வரை இயக்கப்பட்ட ரயில் சேவை செங்கல்பட்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் நேற்று வந்த அறிவிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் சிறப்பு மின்சார ரயில்கள் சென்ட் தாமஸ் மவுண்ட் மற்றும் எழும்பூர் நோக்கி செல்லும்போது முக்கியமாக இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களாக பல்லாவரம், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் மற்றும் சேத்பேட் ரயில் நிலையங்களில் நிறுத்தத்தில் நிற்காது என்றும் இந்த அறிவிப்பிலே குறிக்கிறார்கள். அதே போல எழும்பூரிலிருந்து கூடுவாஞ்சேரி மற்றும் செங்கல்பட்டு நோக்கி செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும் சேத்பட்டு மற்றும் கோடம்பாக்கம் மற்றும் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையங்களில் நிற்காது என்று இந்த அறிவிப்பிலே கூறியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 204 ரயில் சேவைகளில் 164 ரயில் சேவைகள் நேற்று வரை இருந்தது. இன்று வரை வெளியான அறிவிப்பில் ஒட்டுமொத்தமாக 49 சேவைகள் குறைக்கப்பட்டு 115 ரயில் சேவைகள் மட்டுமே இயக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நெரிசல் மிகுந்த நேரங்களாக காலை 7 மணி முதல் 10 மணி வரை, அதே போல மாலை 3 மணி முதல் இரவு 7 மணி வரை இந்த ரயில் சேவைகள் இயக்கப்படுவதன் காரணமாக அன்றாட வாழ்க்கை, அதாவது பொது வேலைகளுக்கு செல்லக்கூடிய நபர்கள், பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய நபர்கள் பெரிதும் பாதிப்புள்ளாகிறார்கள். தேர்வு நேரம் என்பதால் இந்த ரயில் சேவைகளுக்கான மாற்றங்களை ஏப்ரல் மே மாதங்களில் நடத்துமாறு மாணவர்கள் தரப்பிலிருந்தும் ஆசிரியர்கள் தரப்பிலிருந்தும் பெற்றோர்கள் தரப்பிலிருந்தும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் தெற்கு ரயிலுடைய இந்த அறிவிப்பு பெரும்பாலான புறநகர் பயணிகளுடைய அன்றாட வாழ்க்கையை பெரிதும் பாதித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி வினீஷ்.